நாட்டுக்கோழி மிளகு வறுவல் வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்துடணுங்க. இப்போ அப்படியே அமுத்தி காமிக்கிறேன் பாருங்க எப்படி வெந்திருக்குதுன்னு. இப்படி இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. நீங்கள் ப்ராய்லர் சிக்கனில் வேணாலும் இதே மெத்தடில் செய்யலாங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பேன்லிங்க எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு சேர்த்திக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயங்க, சிறுசாக கட் பண்ண வெள்ளை பூண்டு கொஞ்சங்க, கொஞ்சமாக இஞ்சிங்க, சின்ன பச்சை மிளகாயாக இருந்தால் 2 பச்சை மிளகா, 2 வரமிளகாய்ங்க, கருவேப்பிலை இது எல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நாட்டுக்கோழி நிலைங்க நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுங்க பெரட்டி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து கறி எலசாக இருந்தாலும் இல்லை பிராய்லராக இருந்ததுன்னா டேரெக்டாக சிக்கன் இதில் சேர்த்திங்க நல்லா பெரட்டி விட்டு எடுத்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகுங்க, 1 டீஸ்பூன் சீரகங்க, 1 டீஸ்பூன் சோம்புங்க, இதெல்லாம் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிங்க. இப்போ நம்ம தாளித்து விட்டது கூட சேர்த்து விட்டுருங்க. சேர்த்தி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இன்னும் நல்லா ட்ரை ஆக வரைக்கும் விட்டுறலாங்க இப்படியே. இப்போ பாருங்கள் நம்மளோட பெப்பர் சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டுங்க. நல்லா ட்ரையான பின்னாடிங்க கடைசியாக பச்சை கருவேப்பிலையை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி